அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நாங்கள் வந்து பர்ச்சேசிங்க்கு காந்திவாரத்துக்கு துணி எடுக்கிறதுக்கு போயிட்டுருக்குறோம். பக்ரீத்துக்கு ஆட்டோக்கு புக் பண்ணியிருக்கிறோம். ஆட்டோக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம். நாங்கள் ஆட்டோ வந்துருச்சு. இப்போ நாங்கள் வந்து காந்திவாரத்துக்கு போயிட்டுருக்குறோம். கடைக்கு ரீச் ஆகிட்டோம். இது வந்து காந்திபுரம் பஸ் ஸ்டாப்புக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற சிவா டெக்ஸ்டைல்ஸ் தான் வந்திருக்குறோம். இந்த கடை வந்து புதுசாக ஓப்பன் ஆகிருக்குது. துணியெல்லாம் நல்லா பரவாயில்ல. நாங்கள் ஏற்கனவே வந்து ரம்ஜானுக்கெலாம் நாங்கள் இங்கே தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போனோம். நாங்கள் ஃபஸ்ட்டு கடைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டீ காஃபி குடிச்சிட்டு போகலான்னு நாங்கள் முன்னாடி வந்து கேண்டீன் இருந்தது. நாங்கள் கேண்டீனில் வந்து காப்பியெல்லாம் ஆர்டர் பண்ணி பப்ஸு பிள்ளைகளுக்கெல்லாம் ஐஸ்கிரீமெல்லாம் வாங்கி கொடுத்து சாப்பிட வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் கடைக்குள்ளேயே துணி எடுக்கிறக்க நாங்கள் போனோம். நாங்கள் காப்பி சூப்பராக இருந்தது. காலையில் நேரத்தில் போயிருந்தோம். ஒரு 10:30 மணிக்கெலாம் நாங்கள் போயிட்டோம். அப்போ தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும்போது துணியெல்லாம் பார்த்து எடுக்கிறதுக்கு ஃப்ரீயாக இருக்கும். கடைக்குள்ளே நாங்கள் போயிட்டோம். போய் எல்லாம் என்ட்ரன்ஸ்லேயே வந்து அழகாக வந்து லெஹங்காவும் சாரியெல்லாம் அழகாக இருந்தது பார்க்குறக்க. சில்ட்ரன்ஸுக்கெல்லாம் வந்து 3rd ஃப்ளோரில் தான் இருந்தது ட்ரெஸ் எல்லாம். நாங்கள் அங்கே மேலே போய் எடுக்கிறதுக்கு போயிட்டோம். பெரியவங்களுக்கெல்லாம் 1st ஃப்ளோரில் இருந்தது. நல்லா கடை வந்து பெரிய கடை மாதிரி நல்லா சூப்பராக இருந்து பார்க்குறக்கு அவ்வளோ அழகாக இருந்து நிறைய துணி இருந்தது. நாங்கள் ரம்ஜானுக்கு வந்து இங்கே தான் நாங்கள் ட்ரெஸ் எல்லாம் எடுத்திருந்தோம். அப்போ வந்து ஆஃபர்லாம் நிறைய போட்டிருந்தாங்க. பை 1 get 1 எல்லாம் போட்டிருந்தாங்க. ட்ரெஸ் எல்லாம் கலெக்ஷன் எல்லாம் நிறையவே இருந்தது. இப்பவும் பாருங்கள் நல்லா நிறைய கலெக்ஷன் இருக்குது. நம்மளுக்கு எடுக்கிறதுக்கு தான் டைம் பார்த்தா நாங்கள் போனது 10:30 மணிக்கு போனோம். நாங்கள் கடையை விட்டு வெளியே வரும்போது மணி 3:30 மணி ஆயிடுச்சு. எப்பவுமே வந்து ஃப்ராக் போடுறதுனால நாங்கள் இந்த தடவை வந்து வெஸ்டர்னுக்கு போயிட்டோம். வெஸ்டர்ன் எல்லாம் நிறையவே கலெக்ஷன் இருந்தது. எவ்வளோ கலெக்ஷன் இருக்குது பாருங்கள். பார்க்குறக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. எடுத்து அவங்க திட்டுவாங்க. போய் உட்காரு சஃபா, உட்காரு சஃபா. ஹாய் பாய். ஹாய் சே. இடையில யாருமே வராதீங்க. ஹாய் சொல்லு. எல்லாம் பிள்ளைங்கெல்லாம் போகிறேன் ஆட்டம் போட்டுட்டு எல்லாம் பாருங்கள் ஓடிட்டு அடக்குது. எங்களால் பிடிக்கவே முடியல. அதுக்கப்புறம் வந்து செப்பல் கலெக்ஷன் எல்லாம் நிறையவே இருந்தது. எனக்கும் என் மக்களுக்கெல்லாம் நான் எடுத்துட்டோம். நாங்கள் நிறைய டிசைன்ஸ்லாம் நல்லா இருந்தது. எல்லாம் ஒன்றை விட ஒன்று பெட்டராக அவ்வளோ அழகாக இருந்தது. செப்பல் எல்லாம் ரேட் எல்லாமே பரவாயில்ல. மொத்தம் வந்து நாங்கள் வந்து 7000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணனால எங்களுக்கு வந்து கிஃப்ட் வவுச்சர் கிடச்சிது. அது வந்து நாங்கள் கொண்டு போய் நாங்கள் கிஃப்ட் வாங்குறதுக்கு கொண்டு போய் கொடுத்தோம். அதுக்கு வந்து தோசை தவாவும் டின்னர் செட்டும் கிடச்சிது. அதுக்கு வந்து நாங்கள் தோசை தவா இருக்கிறனால டின்னர் செட்டை வாங்கிட்டோம். அதில் பாருங்கள் என்னமெல்லாம் இருக்குது பொருள். ஒரு நல்ல பிளேட்டு வந்து நல்ல கனமான பிளேட்டு, ஒரு கிளாஸு, 2 பவுலு, அதுக்கப்புறம் சின்ன ஒரு சாஸ் வந்து நல்லா பசி ஆயிடுச்சு. எல்லாத்துக்கும் நல்லா எல்லாமே நல்லா வெயிட்டாக இருந்தது. கடைக்கு பக்கத்தில் வந்து சுப்பு மெஸ்ஸுங்கிறது இருந்தது. நாங்கள் அங்கே போயிட்டோம். நாங்கள் எல்லாமே ஹலால் தான். நாங்கள் என்னமெல்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தோன்னா சிக்கன் பிரியாணி, ஃப்ரைட் ரைட்ஸு, எக்கு ஃப்ரைட் ரைட்ஸ் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து கீ சாப்பாடு, சிக்கன் புரோட்டா எல்லாமே ஆர்டர் பண்ணி எல்லாம் ஃபஸ்ட்டு வந்து சிக்கன் பிரியாணி வந்துருச்சு. சிக்கன் பிரியாணி எல்லாம் சாப்பிட்டு பார்த்தோம். நல்லா இருந்தது. அது டேஸ்ட்டு நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து எக்கு ஃப்ரைட் ரைட்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இந்த பிரியாணி சாப்பிட்டு முடிக்கிறப்பல அதுவும் அப்படியே அடுத்து வந்துருச்சு. எக்கு ஃப்ரைட் ரைஸும் அதுவும் நம்ம செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து கீ சாப்பாடு ஆர்டர் பண்ணியிருந்தோம். இது சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளே எல்லாம் ஒவ்வொரு ஐட்டமாக அது கீ சாப்பாடு வந்துருச்சு.
ஃபைனலாக வந்து பரோட்டாவும் பெப்பர் சிக்கனும் வாங்கி சாப்பிட்டுட்டு எல்லாம் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஃபைனலாக நாங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு. என்னமெல்லாம் வாங்கியிருக்கிறோங்கிறது வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பெரிய பேத்திக்கு என்னமெல்லாம் வாங்கியிருக்கிறது வாங்க பார்க்கலாம். சேமிட்டு எடுத்துருக்குறேன். டாப் வந்து இது வரும். ரெண்டாவது பேரனுக்கு வந்து சேமிட்டு எடுத்துருக்குறேன். எனக்கு வந்து 2 ஷர்ட் எடுத்துருக்குறேன். இது 2 ஷர்ட் எடுத்துருக்குறேன் பேரனுக்கு வந்து. இது வந்து ஒன்று வந்து பிறந்த நாளைக்கு எடுத்துருக்குறேன், ஒன்று வந்து பக்ரீத்துக்கு எடுத்துருக்குறேன். நாளைக்கு வந்து பேரனுக்கு வந்து பிறந்த நாள், எல்லோரும் விஷ் பண்ணுங்க. இது வந்து சின்ன பேத்திக்கு வாங்கியிருக்கிறேன். இது வந்து நல்லா இருந்தது. ஃபேண்ட் மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, நல்லா இருந்தது, கோட் சூப்பராக இருந்தது. அடுத்து வந்து கடைக்குட்டி பேராக இருக்கிறான், அவனுக்கு எடுத்துருக்கிறேன். அவனுக்கு இந்த மாதிரி கோட் சூட் மாதிரி எடுத்துருக்கிறேன். இது மாதிரி எடுத்துருக்குறோம். இது வந்து பக்ரீத்துக்கு போடுறதுக்கு சும்மா ரஃப் யூஸுக்கு வேண்டி வாங்கியிருக்கிறேன். 2 செட்டு வந்து 300 ரூபா, ஒன்று 150 ரூபா. 2 செட்டு வந்து 300 ரூபாய்க்கு எடுத்துருக்குறேன். அடுத்து வந்து என்னோட கடைக்குட்டியோட பேத்தி, லாஸ்ட் பேத்தி, அவளுக்கு வந்து வெஸ்டர்ன் ட்ரெஸ் எடுத்துருக்குறோம். வெஸ்டர்னு அவளுக்கு எடுத்துக்கிறோம். அவளுக்கும் ஒரு அப்பீஸ் போடுற மாதிரி யூனிகான் பொம்மை மாதிரி போட்ட மாதிரி எடுத்துருக்கிறேன். இதுவும் அதே தான். ஒரு செட்டு 150 ரூபா, 2 செட்டு 300 ரூபாய்க்கு எடுத்துருக்கிறேன். குழந்தைகளுக்கு போடுறது நல்லா சாஃப்டாக இருக்கும். பேரம் பேத்திகளுக்கான ட்ரெஸ்ஸு பெருநாளைக்கு எல்லாம் மாற்றிட்டு எல்லாம் தொழுது முடிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு நான் வீடியோவே எடுத்து போடுறேன். எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது செப்பல், இது எனக்கு வாங்கின செப்பல். இது அங்கே அந்த கடையில் தான் வாங்கணும். நல்ல கம்பெனி, ஒன்றுமே ஆகாது, நல்லா இருக்குது. நல்ல பிராண்டடானது. 240 ரூபா தான். பெரிய பொண்ணுக்கும் அதே மாதிரியே நான் எனக்கு வாங்கின மாதிரி என் பெரிய பொண்ணுக்கு வாங்கியிருக்கிறேன். இது 260 ரூபா. இது என்னோட 2வது பொண்ணுக்கு, அவளுக்கு வாங்கியிருக்கிறேன். அவளோட சைஸுக்கு அவள் பார்த்து அவளுக்கு பிடிச்சிருக்குன்னு எடுத்துருக்குறான். இது வந்து 310 ரூபா இந்த செப்பலோட விலை. என்னோட கடைசி பொண்ணோடது. செப்பல் கடையில் அலசி தொலாவி எடுத்துட்டு வந்திருக்கிறாங்க. இதோட விலை வந்து 340 ரூபா. வீட்டில் கொண்டாடு பாருங்க. அது கூட டெடி பேர் கூட வந்து என் பேரனுக்கு பேத்திக்கும் விளையாடுறதுக்கு டெடி பேரும் யானம் இது வாங்கியிருக்கிறோம். எலிஃபெண்ட் ஆனது வாங்கியிருக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.